ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் மொபைலில் நீங்கள் ரிசீவ் பண்ண நீங்கள் டயல் பண்ண கால்ஸோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு. அதில் நீங்கள் சேவ் பண்ணாத ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பரும் இருக்குது. அதனால் டெலீட் பண்ண அந்த கால் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம பசங்க ரொம்ப நேரம் மொபைல்லையே பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க இல்லாத சமயத்தில் அவங்க மொபைல் எடுத்து பார்க்கும் பொழுது கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அவங்க டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரியும் நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும். யூடியூப்ல ஹவு டு ரெக்கவர் கால் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட வீடியோ வருது. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பல விதமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஜியோ சிம் நான் யூஸ் பண்ணுறதுனால ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி டெலீட் ஆன என்னுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணேன். ஸோ அவங்க சொன்ன மெத்தடை தான் நான் உங்களுக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்களும் டெலீட் ஆன கால் ஹிஸ்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி நீங்கள் ஜியோ சிம் யூஸராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் மை ஜியோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் மை ஜியோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டாப் லெஃப்ட்ல இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி மை ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இங்க மேல எந்த டேட்ல இருந்து கால் ஹிஸ்டரி வேணும்னு சொல்லி கேக்குது. மேக்ஸிமம் 30 டேஸ்க்கு உண்டான நீங்க டயல் பண்ண ரிசீவ் பண்ண கால்ஸை கெட் பண்ணிக்கலாம். எப்போ இருந்துன்னு கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு மார்ச் 1ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் அதுவே டுடே டேட்டா டிஸ்பிளே பண்ணுது. ஸோ மார்ச் 1லிருந்து மார்ச் 20 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள் மொபைலில் எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. டோட்டலா 6 பேஜ் இருக்கு. அதிகமாக நான் பேசாதனால 6 பேஜஸ் தான் இருக்குது. இதில் ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் யூசேஜ், அதாவது டேட்டாவெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, வாய்ஸ் எல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட்ல எல்லாம் டேட்டாஸ் மட்டுமே எந்தெந்த டேட்லேருந்து எந்த டைமில் நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா டிஸ்பிளே ஆகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாட்டமில் கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா ஸோ எந்தெந்த டேட்டில் நீங்கள் எந்த நம்பரில் எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கீங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் பேசியிருக்குங்கிறது செப்பரேட்டாக செக்ரிகேட் பண்ணி புட்டு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் மிஸ் பண்ண நம்பர் எதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மார்ச்லேருந்து 20th மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்ச்லேருந்து 20th மார்ச் வரைக்கும் நான் கால் பண்ணது, ரிசீவ் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தா கூட அந்த எஸ்எம்எஸும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கீங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரியை கெட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.